குட் மார்னிங் பிள்ளைகள். இன்னைக்கு நாம வரலாறு முதலாம் பாடத்தை படிக்க போறோம். அதுல கடைசி பாடம் தான் வரலாற்று காலத்தை எவ்வாறு அளவிடுவது. சரியா? இப்ப பாருங்க, நான் சொல்றேன். கிறிஸ்து வருடம்னா கிறிஸ்து வருடம் பிறப்பு அவருக்கு பிறப்புக்கு முன் பின் சொல்லுவாங்க. இஜிரி வருடம்னா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற நாள். அவங்க கிபி கிறிஸ்துவுக்கு பின் 622 வருடத்துல தான் இருக்காங்க. சரியா? சாலிவாகன வருடம். சரியா? இது இந்துக்கள் சம்பந்தமானது. சாகர்களை தோற்கடித்த நாள். சாகர்களை அவங்க கெட்டவங்க, அவங்கள கொன்ற நாள் தான் அது கொன்ற நாள். அது கிபி 78ஆம் நூற்றாண்டு. கிபி கிறிஸ்துவுக்கு பின். சரியா? புத்த வருடம்னா புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தது. பரிநிர்வாணம்னா அவர் உட்கார்ந்து இருக்க வாக்கிலே சிலையாயிட்டாரு. அது எப்பன்னா கிமு 544, கிறிஸ்துவுக்கு முன் 544ஆம் நூற்றாண்டு. இப்ப நம்ம 274 ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. அது புத்தர் வருடத்தில் தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 244 544ஆல கூட்டணும். அது அந்த வருடத்தை கூட்டி விடணும். இஜிரி வருடம், சாலி வருடம், அந்த 2 வருடத்தையும் பெரும்பாலும் அந்த கேள்வி வராது. சரியா? அதே மாதிரி தான் எல்லாரோட பிறந்த நாளையும் போட்டு உதாரணத்துக்கு இந்த மாதிரி 544 கூட்டி வைக்கணும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.